நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்களை பார்க்க போறோம். இந்த பொதுப்பணித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசர், எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்டெனோகிராஃப் ஆபீஸ் அலுவலக பாய். ஸோ இந்த மாதிரி 3 வகையான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 31/7/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அவங்க கொடுத்துக்கிற அட்ரஸுக்கு 31/7/2026 சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், மறுபடியும் சொல்றோம், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா business@india360jobs.com, சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. அதே மாதிரி உங்களுக்காகவே நம்ம வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம், india360jobs.com. ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி சர்ச் பண்ண சொல்லி வாங்க போய் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 12 கேரக்டர் கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி நம்ம சேனல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்திருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பொதுப்பணித்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5/6/2026 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா, டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 7 காலி பணியிடங்களும், லெவல் 4க்கு 25,500 முதல் 81,100 சம்பளம், 18 முதல் 27 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். டிகிரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஸ்பீடு 8000 கீ ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 1 காலி பணியிடங்கள், லெவல் 4 கொடுத்திருக்காங்க. 25,500 முதல் 81,100 சம்பளம், 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள், லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18,000 முதல் 56,900 சம்பளம், 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 10th பாஸ் பண்ணாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமாக 12 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 31/7/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு இந்த 7 காலி பணியிடங்களுக்கு 25,500 81,100. ஸ்டெனோகிராஃபருக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். இது நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான், 25,500 81,100. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 4 காலி பணியிடங்கள், நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. 18,000 56,900 சம்பளம் சொல்லியிருக்காங்க.
ஜெனரல் இன்செக்ஷன்ல வந்து எல்லாமே பாத்துக்கோங்க. சோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபரு, அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இதுல டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. SC STக்கு 10 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கணும், டேட்டா என்ட்ரி ஸ்பீடு 800 கே இருக்கணும், ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சு அதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும், MTSக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டினால வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இல்லைன்னா நேஷனல் இல்லைன்னா மெடல் வின்னர்ஸ், ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஸ், மெடல் வின்னர்ஸ், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. 65 டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நீங்க எது இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பா இன்டர்நேஷனல், நேஷனல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஸ்கூலு, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ரிலேட்டட் வந்துட்டு ஏதாவது ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு வந்துட்டு பாத்தீங்கன்னா லெவல் 7 வரைக்கும் நீங்க வந்து போக முடியும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கணும்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ்ட் சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதோட சர்டிபிகேட், மாற்றுத்திறன் அதோட சர்டிபிகேட், NOC சர்டிபிகேட், ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் மெட்ராலஜி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒடிசா ரீஜன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு என்வலப்ல முன்னாடி வந்து மேல இருக்கணும். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் அட்மின் அண்ட் விச் ஓவர் தி ப்ரீ சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆயகர் பவன் ராஜேஸ்வர் விகார் புவனேஸ்வர் 751-007 இந்த அட்ரஸ்க்கு 31/7/2026 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு அனுப்பணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பின்னிங் பொசிஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப திரையில வந்து பாக்குறதா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த 3 போஸ்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எதை நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது டாக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இங்க சைனு, உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இதுல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபாதர் நேம், மேலா ஃபீமேலா, பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீடைல்ஸ், டீடைல்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல், இன்டர் யூனிவர்சிட்டி லெவல், செல்ஃப் அட்டஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மெட்ரிகுலேஷன், +2 கிராஜுவேஷன், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் SC ST OBC ஜெனரல் கம்யூனிட்டி, மாற்றுத்திறனாளரோட சர்டிபிகேட், ஐடென்டி ப்ரூஃப்ல ஆதார் கார்டு அதோட நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் டீடைல்ஸ். ஸோ அதற்கு அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 31/7/2026 வந்துட்டு அனுப்பணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்க திரையில வந்து பாத்தீங்கன்னா india360jobs.com. ஸோ இதுக்குள்ள நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க ஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்துட்டு இப்படி காப்பி பண்ணிட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி போட்டு ஃபைன் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வரும். இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ளை, அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், ஸோ என்ன டீடைல்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும், நம்மளுடைய சேனலை மிஸ் பண்ணாலும் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த காப்பி லிங்க் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய இது வந்துட்டு நீங்க வந்துட்டு சைன் இன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இதுல டைரக்டா வந்துட்டு இப்ப சைன் அப் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கிரியேட் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு பிசினஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு India360jobs.com. இது பிசினஸ் ஓரியன்ட், கொலாபரேஷன், ப்ரமோஷன் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நம்மளுடைய வெப்சைட்லயே உங்களுடைய ஆட் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்க வந்துட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் ரிலேட்டட் வேணும்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தெரியல உங்களுக்கு support@india360jobs.com. ஸோ சப்போர்ட் ரிலேட்டட்லயும் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கும் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்க உங்க டீடைல்ஸ் business@india360jobs.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய ரெஸ்யூம் டீடைல்ஸ்க்கு தேவையான எல்லா டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் இப்பவே நீங்க வாங்கிட்டு நீங்க உங்களுடைய பிரைவேட் ஜாப்ஸ், ஐடி கம்பெனிஸ்ல AWS அதோட ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். So thank you once. Thank you so much. All the best for your career.